வணக்கம். இது தமிழா செய்திகள். கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து 10 லட்சம் ரூபாய்க்கு அதிக பெறுமதியுடைய ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் இரு பிரிவினா மாணவர்கள் எப்பாவல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே இந்த இரு மாணவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கடந்த 4ஆம் திகதி அதிகாலை எப்பாவல நகரின் பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் இந்த திருட்டை மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் எப்பாவல எந்தகல பகுதியில் உள்ள பிரிவினா ஒன்றில் தங்கி படித்து வரும் 14 வயதினையுடைய மாணவர்கள் என்றும் அவர்கள் தலாவ நவடபெவ மற்றும் எப்பாவெல ரொட்டபெவ பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் திருடப்பட்ட தொலைபேசிகளின் IMEI எண்கள் மற்றும் தொலைபேசி சமிக்ஞைகளை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னரே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருட்டு நடந்தபோது கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகள் தம்புத்தேகம போலீஸ் பிரிவின் ஜொனி என்ற மோப்பநாய் மற்றும் விரலடையாள பிரிவின் உதவியுடன் நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்படும் போது சந்தேக நபர்களிடமிருந்து திருடப்பட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு அதிக பெறுமதியுடைய 6 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 5000 ரூபாய் பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மாணவர்களில் ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று சில நவீன கையடக்க தொலைபேசிகளின் விலைகளை கேட்டுச் சென்றுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் தனக்கு ஒரு கையடக்க தொலைபேசியை வாங்கித் தருமாறு அவர் தனது தந்தையிடம் கேட்டுள்ளார். எனினும் தந்தை அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குறித்த மாணவன் தனது நண்பன் ஒருவனுடன் சேர்ந்து இந்த கையடக்க தொலைபேசிகளை திருடியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பின்னர் திருடப்பட்ட கையடக்க தொலைபேசிகளில் 2 கையடக்க தொலைபேசிகளை தங்களது பாவனைக்காக வைத்துக்கொண்டு ஏனைய நவீன கையடக்க தொலைபேசிகளை பிரிவினாவின் தேரர் ஒருவருக்கும் தந்தைக்கும் மேலும் சில மாணவர்களுக்கும் கொடுத்துள்ளனர். அதன் பின்னர் இந்த மாணவர்கள் திருடப்பட்ட கைபேசி ஒன்றில் தேரருக்கு சொந்தமான சிம் அட்டையை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமையவே சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசாருக்கு வழிவகை கிடைத்துள்ளது. இவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி இணையவழி விளையாட்டு ஒன்றில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் அந்த விளையாட்டுக்கு அடிமையானமையினாலேயே இந்த திருட்டை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் திருடப்பட்ட கையடக்க தொலைபேசிகளையும் இன்று தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எப்பாவல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் குழுவினர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.